இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது column reinforcement rebar எப்படி எட் பண்ணுறது என்றதை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். அதில் நீங்கள் ஆல்ரெடி நம்ம டீட்டெயில் வியூ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அது வந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா டீட்டெயிலில் கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில் வியூ எட் ஆகிடும். அந்த டீட்டெயில் வியூக்கு போயிட்டு நீங்கள் டீட்டெயில் வியூ 0க்கு போயிட்டு நீங்கள் இன்னொரு டீட்டெயில் க்ரியேட் பண்ணணும். அதில் இங்கே பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த குளத்தில் செக்ஷன் வரத்துக்கு நீங்கள் அதை ட்ரா பண்ணிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் திருப்பி டீட்டெயில் 2க்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே வேறு நீங்கள் ரீபார் ஆட் பண்ணுறது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது ஸ்ட்ரக்சர் போய் ரீபார் கிளிக் பண்ணி என்ன செட் ரீபார் இது ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணுறது லிங்க்ஸை மட்டும்தான். அதுக்கு பிறகு மெயின் பார் ஆட் பண்ணுவோம். இது வந்து MT1 இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே போய் பிடிச்சிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் இது விசிபிள் ஆகும். இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நீங்கள் இங்கே போயிட்டு மாடிஃபை பண்ணணும். இது கரண்ட் ஒர்க் பிளானுக்கு போங்க. ஓகே, அதுவும் இல்லை. இதில் போயிட்டு பிளேஸ்மெண்ட்டில் வந்து parallel to ஒர்க் பிளான் அதுக்கு போனீங்கன்னா ஓகே. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டுக்கு இதை ஐடென்டிஃபை பண்ணணும் என்ன மில்லிமீட்டர் பாருண்டு. இது நம்மளுக்கு தேவை ஒரு 10 mm. ஓகே, கிளிக் கொடுத்துட்டு இதில் வந்து ரீபாரை வந்து திருப்பி என்ன செய்யணும், ரீபார் செட்டிங் போயிட்டு சிங்கிளில் இருக்குது சிங்கிள் நட். இதை நம்ம சிங்கிளில் கிளிக் பண்ணி மேக்ஸிமம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்பேஸிங் எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அதை நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்கன்னா ஓகே 150 மில்லிமீட்டர். ஓகே, இதை நீங்கள் வந்து ரீபாரை விசிபிள் ஆக்குறேன்னு சொன்னால் தோனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபில்டருக்கு போய் ஸ்ட்ரக்சரல் ரீபாரை மட்டும் அப்ளை கொடுத்து ஓகே பண்ணியிருக்கீங்களா. இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் வந்து வியூ விசிபிலிட்டி ஸ்டேட்டஸ்ன்றதுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து 3D நம்மளுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி நீங்கள் செட்டிங் எங்கே சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். 3Dயில் விசிபிள் ஆகிற மாதிரி வியூ விசிபிலிட்டி ஸ்டேட்டஸுக்கு போயிட்டு ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது அதே டீட்டெயில் வியூ 2க்கு போயிட்டு திருப்பி மெயின் ரீபார் ஆட் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் போயிட்டு ரீபார் போயிட்டு அங்கே வந்து மெயின் ரீபார் M0 கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸை மாற்றணும். இதில் கவர் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரீபாரை வந்து சைஸை மாற்றணும். டயமீட்டரை நான் கொடுக்குறேன் 25 mm. ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்தது இதில் ரீபார் செட்டிங் சிங்கிள் தான் இருக்குது. நம்ம இதில் மேக்ஸிமம் ஸ்பேஸ் கொடுப்போம். மேக்ஸிமம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டிரெக்ஷனில் வந்துடும். ரீபார் செட்டிங் போய் நம்மளுக்கு அந்த டிரெக்ஷனில் ஃபிக்ஸட் நம்பர் கொடுத்துட்டு ஒரு 3 numbers 4 numbers கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ இதை ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இதை அடுத்த சைட்டுக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் கிளிக் பண்ணிவிட்டு மிரர் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னால் மிரர் ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால் விசிபிளாக இந்த அடுத்த பக்கமும் இது வந்து அப்ளை பண்ணப்படும். 3D போய் பார்த்தீங்கன்னா இது கிளியராக விசிபிள் ஆகும். அதே ஆப்ஷன் கிளிக் ஃபில்டர் பண்ணுங்க, ரீபார் மட்டும் அப்ளை ஓகே. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரீபார் ஃபோனுக்குரியது க்ரியேட் பண்ணியிருக்கு.
நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரீபார் வந்து ஃபூட்டிங் பாட்டம் லெவல் மட்டும் போகணும். அதை நம்ம எடிட் பண்ணி கொள்ளலாம். டீடைல் வியூ 0க்கு போனீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் இதை ரீபாரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஸ்கெட்ச் போனீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். தேவையான இதுவரை க்ரியேட் பண்ணிவிட்டு லைன் போயிட்டு இதை நீங்கள் 300 mm கொடுத்து ஃபினிஷ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே. கொஞ்சம் மூவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ 3D வியூவில் செக் பண்ணணும்னு சொன்னால் ஓகே. அதே மாதிரி அதில் லிங்க்ஸ் ஸ்ட்ரெப்ஸை நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு சொல்லி நீங்கள் இதை பட்டம் வரையும் கொண்டு வந்தீங்கன்னா ஓகே. இப்படித்தான் வந்து ஒரு 14க்குரிய மற்றும் தூணுக்குரிய ரீபார் பிளேஸ்மெண்ட் பண்ணுறது. இது சம்மந்தமாக இவ்வளவுதான். நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணணும். அடுத்த ஸ்ட்ரக்சர் பிளின் வீமுக்கு எப்படி ரீபார் ஆட் பண்ணுறதுன்ற சம்மந்தமாக பார்ப்போம்.